அனைவருக்கும் வணக்கம். புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பது எப்படி என்பதை எளிதாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வழிமுறைகளை பின்பற்றவும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபு. இன்னைக்கு நம்ம வீடியோல மொபைல் மூலமாவே புது ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விண்ணப்பிக்கும் முன் இந்த 4 விஷயங்களை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. குடும்ப தலைவரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஆதார் கார்டு, முகவரி சான்றுக்காக மின்சார கட்டண ரசீது அல்லது கேஸ் பில், மிக முக்கியமாக பழைய கார்டிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்ட சான்றிதழ் தேவை. இதுதான் அது. TNPDS இணையதளத்திற்கு சென்று புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 2, குடும்ப தலைவர் பெயர் மற்றும் முகவரி விவரங்களை டைப் செய்யவும். ஸ்டெப் 3, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்களை சரியாக பதிவிடவும். ஸ்டெப் 2, குடும்ப தலைவர் பெயர் மற்றும் முகவரி விவரங்களை டைப் செய்யவும். ஸ்டெப் 3, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்களை சரியாக பதிவிடவும். போட்டோ மற்றும் முகவரி சான்றை அப்லோட் செய்யவும். கார்டு வகை தேர்வு செய்து சமர்ப்பி கொடுக்கவும். கார்டு வகை அரிசி அல்லது சர்க்கரை அட்டை தேர்வு செய்து சமர்ப்பி கொடுக்கவும். இப்போது திரையில் தெரியும் விண்ணப்ப எண் மிக முக்கியமானது. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சப்மிட் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு குறிப்பெண் வரும். அதை வச்சு நீங்களே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான குறிப்பு, போட்டோ 10 KB முதல் 100 KB வரையிலும், மற்ற டாக்குமெண்ட்கள் 2 MB இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது பலருக்கு தெரியாத விஷயம். ஆன்லைன் சேவைகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்து முடிக்க பிரபு ஆன்லைன் பாயிண்டிற்கு வாருங்கள்.